வணக்கம் மக்களே. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆர்ஜே பாலாஜி நடிப்புல வெளியே வந்திருக்க சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து சித்தார்த் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஜெயில் பேஸ்ட் கான்செப்ட்ல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து செல்வராகவன், ஆர்ஜே பாலாஜி அவங்க 2 பேரும் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை வந்து ஒரு கொலை கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போயிடுறாங்க. அந்த உள்ள கூட்டு போன அந்த கைதியோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குது, அவனோட ஜெயிலுக்குள்ள அவனுக்கு என்னென்னலாம் ஏற்படுது, அவனோட மனநிலை எப்படி எப்படிலாம் மாறுது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வடச்சென்னை படத்துல பார்த்த மாதிரி நிறைய சீன்ஸை வந்து உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஜெயிலோட கான்செப்ட்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து லேபிள்ஸ் மாதிரிலாம் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அதுல வந்து வடச்சென்னை படத்துல எப்படி செந்தில் லேபிள், குணா லேபிள் இருந்துச்சோ அந்த மாதிரி இதுல வந்து செல்வரகன் வந்து ஒரு லேபிளா இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து இன்னொரு கேங் வந்து ஒரு லேபிளா இருக்காங்க. ஸோ இப்போ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொலை கேஸ்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட கொலை கேஸ்ல வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து ஒரு விசாரணை கைதியா வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த கொண்டு போன அந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, ஜெயிலுக்குள்ள அவர் என்னென்னலாம் அனுபவிச்சாரு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் என்னென்ன எஃபோர்ட்லாம் எடுத்தாரு, அதுதான் வந்து இந்த படத்தோட கதையா இருக்கும். ஸோ இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா அவரோட கம்ஃபர்ட் ஜோன் காமெடியில இருந்து வெளியே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து இந்த படத்துல வெளியே வரதுக்காக ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாவே இருக்குது. அது போக இந்த படத்துல செல்வராகவன் வந்து அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை, அவரோட ஆக்டிங் லெஜண்ட். ஸோ அவரும் அவரோட ரோலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது போக இந்த படத்துல வர கேரக்டர்ஸ், அங்கங்க வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரோலை வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுல எஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கருணாஸ் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஜெயில் ஆஃபீஸரா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ட்விஸ்ட்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ட்விஸ்டா இருக்கும். அவரோட ஆக்டிங் வந்து சில இடத்துல பார்க்கும்போது நமக்கே வந்து ஓகே ஜெயில எல்லாம் இப்படிதான் இருக்கும் போல, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும் போல, ஜெயிலெல்லாம் இப்படிதான் இருக்குமா, அங்க உள்ள ஒரு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமா, அவங்களுக்கு வர சலுகைகள் என்ன, அவங்க உள்ள என்னென்னலாம் நடக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள நடக்கிற நிறைய நிறைய விஷயத்துல வந்து அப்படி எப்படி காட்டியிருக்காங்க. ஸோ அது எஸ்பெஷலி சொல்ல போனீங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ள எப்படி இந்த போதைப் பொருள் எல்லாம் உள்ள வருது, அந்த ஜெயிலுக்குள்ளே ட்ரக்ஸ் ஓட்டுறது, அவங்களுக்கான தேவையான பீடி, சிகரெட்டு, கஞ்சா அதெல்லாம் எப்படி கிடைக்கிறது, அது போக ஜெயில இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் நீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபில்ஃபில் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி ஜெயில இருக்கவங்க எல்லாம் வந்து இன்மேட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கேம் மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தெளிவாகவே காட்டியிருக்காங்க. இந்த 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 கான்செப்ட் வந்து நீங்க ஆல்ரெடி பரோல்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும், 2019ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெயில இருக்கவங்க அவங்களுக்குள்ள இருக்க சக கைதிகளையே வந்து ஒரு பாலியல் இல்ல வன்புறுத்தல் பண்ணி அவங்க வந்து அதோட இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல அங்கங்க கொஞ்சம் டச் பண்ணி ஜெயிலுக்குள்ள இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இந்த குலுகுலு படத்துல வந்து ஒரு பையனை வந்து நீங்க பாத்திருப்பீங்க. அடிக்கடி ஒரு கால் வரும், அவங்க அம்மா வந்து கால் பண்ணாங்க, தம்பி சாப்பிட வரையாப்பா, என்னமா சாப்பாடுன்னு கேட்பாங்க. சுட சுட இட்லியும் பாவக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா சிரிப்பு வரும். அந்த பையன் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருக்காரு, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா வந்து பிளே பண்ணிருக்காரு. ஸோ அவரை வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எப்படி வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவா காட்டியிருக்காங்க. ஆனா அந்த பையனோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னே சொல்லலாம். படத்துல வந்து அந்த இந்த மாதிரி ஆட்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து இந்த பாலியல் ரீதியாக மட்டும்தான் உபயோகப்படுத்தணும்னு கிடையாது. அவங்க அதுல வந்து ஒரு சீன் சொல்லுவாரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போவாரு. அவங்க வந்து அப்போ வந்து இந்த பையனை வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த பையனை பத்தி ஒரு தப்பான ஒரு இது அபிப்பிராயம் வந்து அவர் மனசுல ஏற்பட்டுரும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பையனை வந்து கேட்பாரு, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து சொல்லுவான், நான் வந்து நோன்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல, என்னதான் பண்ண முடியும், என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டச்சிங்காகவே இருக்கும். ஸோ விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த கலர் கிரேடிங் அவங்க யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆப்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ படத்தில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு நரேஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு நரேஷன், அது எப்படி நடக்குது அப்படிதான் ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் அடைச்சுன்னே சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக தொடங்கிருச்சு. படத்தோட லேகோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சில நெகட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்க எமோஷனல் சீன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது பெருசா வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலே வரல. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட லவ் சீன்ஸா இருக்கட்டும், அவங்க அம்மா சென்டிமெண்ட்டா இருக்கட்டும்,
இதெல்லாம் வந்து அங்கங்க வந்துட்டு போகுது. ஆனா அது பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ற மாரி இல்ல. ஆனா ஒரு கதையா பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல கதையாவே தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த ஜெயில்ல நடக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனா அதுக்கான அந்த ஒரு பேஸ் லைன் செட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது இல்லாம படம் வந்து ஒரு இப்போ உங்களுக்கே தெரியும் சென்னையில வந்து ஃப்ளட் வந்துட்டு தான் இருக்கு. இந்த ஃபெங்கல் புயல்னு சொல்லி. அந்த மாரி டைம்ல வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் நல்ல படமே இதுக்காக ஓடுறது இல்ல. ஆனா இந்த மாரி டைம்ல ஒரு நல்ல படம் வந்திருக்கு. அது மக்கள வந்து நெறைய பேர் தவிர்த்துட்டாங்க. ஸோ புயல்னால வந்து மக்கள் நெறைய பேர் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனா படம் இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் போய் பாருங்க. இந்த மாரி ஒரு படம்லாம் வந்து எப்பயாச்சும் தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாரி படத்த வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிட்டு ஓடிடில வந்ததுக்கப்புறம் ஐயய்யோ! மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மிஸ் பண்ணாம இந்த படத்த போய் தியேட்டர்ல பாருங்க. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. நீங்க கமெண்ட்ஸ் போட போட தான் எங்களோட வீடியோ வந்து நல்லா என்கேஜ் ஆகும், நல்லா ரீச் ஆகும். அத பொறுத்து தான் எங்களால அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். நன்றி.